ஓடியாங்க ஓடியாங்க, ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ, ஒண்ணு வாங்கினா ஒண்ணு ஃப்ரீ. பொண்ணா வராது, பொழுது பொண்ணா கிடைக்காது. அள்ளிக்கோங்க அள்ளிக்கோங்க. இப்படிதாங்க சந்தையில பேரம் பேசுற மாதிரி பாகிஸ்தான் சீனா கிட்ட பேரம் பேச வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த கேட்டவனே பாகிஸ்தானோட எஜமானியான சைனா சும்மா இருப்பாங்களா? என்கிட்டயே பேரம் பேசுறியா அப்படின்னு சைனா வந்து பாகிஸ்தான் மேல செம்ம காண்ட்ல வந்து இருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி சீன பாகிஸ்தான் உறவுகள் அப்படின்றது எவ்வளவு தூரம் மோசமா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து தெரியும். பாகிஸ்தான்ல சீனர்களுக்கு சுத்தமா பாதுகாப்பு இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு சீன வீரர்கள் பாகிஸ்தானுக்கு வந்து சீனர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த லட்சணத்துல இவங்க ரெண்டு பேரோட உறவு வந்து போய்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது இப்படியே விடக்கூடாதுப்பா, நம்ம இரும்பு சகோதரர்களை வந்து இன்னுமே வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கணும், ரெண்டு நாடுகளும் இணக்கமா செயல்படணும்னு பலவிதமான முயற்சிகள் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இப்ப சைனாவும் பாகிஸ்தானும் ஒரு சில மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணி வந்து பேசினாங்க. இந்த மீட்டிங் வந்து கவர்மெண்ட் ரிலேட்டடாகவும் நடந்துச்சு, அதே மாதிரி மிலிட்ரி ரிலேட்டடாகவும் இந்த மீட்டிங் வந்து நடந்துச்சு. இந்த மீட்டிங் நடத்துனதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பாகிஸ்தான்ல உள்ள குவாடர் போர்ட்டை எப்படி ரெண்டு நாடுகளும் எஃபெக்டிவா வந்து யூஸ் பண்றது, அதுக்கான விஷயங்கள் என்னெல்லாம் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னு இது மாதிரி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணும்போதே சீனா வந்து பாகிஸ்தான் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டை வந்து வச்சிருக்காங்கங்க. என்ன அப்படின்னா, எப்பா இன்னும் இந்த குவாடர் போர்ட்டை எஃபிஷியண்டா யூஸ் பண்ணணும் அப்படின்னா நாங்க வந்து இங்க ஒரு மிலிட்ரி பேஸை வந்து அமைக்கணும்னு நினைக்கிறோம், இதுக்கு நீங்க எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும்னு இது மாதிரி பாகிஸ்தான் கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. இதை கேட்டவனே பாகிஸ்தானு, ஆகா இதுதான் சரியான நேரம், நம்ம மனசுல இருக்கிறத இப்பயே வந்து வெளியே சொல்லிடணும், வாங்கப்பா வாங்கப்பா சொல்லுங்கப்பான்னு பாகிஸ்தான் சீனா கிட்ட இதுக்கு பதிலா என்ன தெரியுமா கேட்டிருக்காங்க? சரி நீங்க சொல்ற மாதிரி மிலிட்ரி பேஸை பார்டர் போர்ட்ல வந்து அமைச்சுக்கோங்க, ஆனா அதுக்கு நீங்க எங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணணுமே, பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சீனாவும் சரி என்ன விஷயம் பண்ணணும் சொல்லுங்க, நாங்க முடிஞ்சா பண்றோம்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு பாகிஸ்தானு கொஞ்சம் கூட யோசிக்காம என்ன தெரியுமா கேட்டிருக்காங்க? நாங்க வந்து இதை உங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா நீங்க எங்களுக்கு எதுக்கு பதிலா எங்களுக்கு வந்து செகண்ட் ஸ்ட்ரைக் நியூக்ளியர் டெக்னாலஜி வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், இதை மட்டும் கொடுத்தீங்க நாங்க உங்களுக்கு என்ன வேணா பண்றோம் அப்படின்னு இதே மாதிரி ஒரே போடா போட்டு உடைச்சிருக்காங்க. இதை கேட்டவனே சீனா அப்படியே ஆடி போயிட்டாங்க. என்னப்பா இது, நம்ம வந்து மிலிட்ரி பேஸ் அமைச்சோம் அப்படின்னா ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் கடன் கேட்பாங்க, ஃபண்டு கேட்பாங்க நினைச்சா இப்படி நியூக்ளியர் டெக்னாலஜியே கேட்டுட்டாங்களேன்னு பாகிஸ்தானை பார்த்து சீனா அரண்டே போயிட்டாங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு அவங்க எந்த விதமான ரிப்ளையும் கொடுக்கவே இல்லை. இதை வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் கேட்கலாம், இப்ப பாகிஸ்தான் இருக்கிற நிலைமைக்கு அவங்களுக்கு எதுக்கு நியூக்ளியர் டெக்னாலஜி, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு தானே வந்து கேக்குறீங்க. வேற எதுக்கு இவங்க கேட்பாங்க? இந்தியா கூட போட்டி போடதான் இந்தியா மட்டும் மாத்தி மாத்தி ஏதாவது சாதனைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, நாங்களும் இந்தியாவை மேட்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த சீனா கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஹைப்பர்சோனிக் மிசைலை சக்சஸ்ஃபுல்லா டெஸ்ட் பண்ணதுக்கே பாகிஸ்தான் தூக்கம் கெட்டு போய் திரியுறாங்க. எப்படி இந்தியா மட்டும் இதை சக்சஸ்ஃபுல்லா டெஸ்ட் பண்ணலாம், நாங்களும் டெஸ்ட் பண்ணணும், எங்களுக்கும் வந்து இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல் டெக்னாலஜியை கொடுங்கன்னு சீனா கிட்ட ஆல்ரெடி கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப இதையெல்லாம் தாண்டி நியூக்ளியர் டெக்னாலஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு வாய் கூசாம பாகிஸ்தான் வந்து கேட்டிருக்காங்க. இதை வந்து கேட்டவனே சீனாவோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்னு நீங்களே வந்து யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் வந்து கேட்கலாம், சரி எல்லாம் கரெக்டு, இப்ப பாகிஸ்தான் கேட்குறாங்க அப்படின்னு சைனா வந்து இந்த டெக்னாலஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். ஏன்னா சைனா வந்து ஒன் ஆஃப் தி நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட்டா வந்து இருக்காங்க. ஸோ இந்த ஒரு லிஸ்ட்ல 5 கண்ட்ரிஸ் வந்து இருக்காங்க. ஸோ இந்த 5 கண்ட்ரிஸ்குள்ள ஒரு ஒப்பந்தம் வந்து போட்டிருப்பாங்க. என்ன அப்படின்னா, எக்காரணத்து கொண்டும் இந்த நியூக்ளியர் டெக்னாலஜியை நான் நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட்டுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணவே கூடாது அப்படின்னு இது மாதிரி ஒப்பந்தத்துல வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. அதனால இந்த ஒப்பந்தத்தை மீறி சைனா வந்து பாகிஸ்தானுக்கு இந்த டெக்னாலஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ணா கூட வந்து மற்ற நாடுகள் வந்து சீனாவை பிடிச்சிக்குவாங்க. அதை எப்படி நீ இந்த ஒப்பந்தத்தை மீறலாம், நீ பண்ணது ரொம்ப தப்பு அப்படின்னு இது மாதிரி சீனாவுக்கு எதிராக வந்து கிளம்பிடுவாங்க. இதனால தாங்க இந்த விஷயத்த பாகிஸ்தான் கேட்டவனே சைனானால சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம அப்படியே என்ன பதில் சொல்றதுனே தெரியாம சாக்காய் நின்றுருக்காங்க. பாகிஸ்தானுக்கு எவ்வளோ பெரிய நெஞ்சழுத்தம் பாருங்க. ஏன்னா அவங்க நாட்டில் எவ்வளோ மோசமான சுச்சுவேஷன் வந்து போய்கிட்டு இருக்கு, நாடே அகல பாதாளத்தில் வந்து போய்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது அந்த நாடை முன்னேற்றதுக்காண்டி என்ன பண்ணணுமோ அதை பண்ணாம இப்ப வரைக்கும் இந்தியா கூட போட்டி போட்டுட்டு இருக்காங்க பாத்தீங்களா. உண்மையிலே பாகிஸ்தானை நினைக்கும் போது கொஞ்சம் ஆச்சரியமா தாங்க வந்திருக்கு. ஆனா உண்மையிலே நம்ம
பங்காளி பாகிஸ்தானும் பாவம் தாங்க. ஏன்னா அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனைய வச்சு சீனா கிட்ட எவ்வளவு விஷயங்கள வந்து நம்ம வந்து வாங்க முடியுமோ எல்லாத்தையுமே வந்து வாங்கிரணும். கடன வாங்கிரணும், ஃபண்ட வாங்கிரணும், போர் விமானத்த வாங்கிரணும். எத எத நம்ம வந்து வாங்க முடியுமோ எல்லாத்தையுமே வாங்கிரணும்னு இவ்வளவு நாளா இந்திய சீனா எல்லை பிரச்சனை இருந்தப்ப நெறைய விஷயங்கள வந்து சீனா கிட்ட இருந்து வாங்கிட்டு இருந்தாங்க. சைனாவும் சலிக்காம சரி பாகிஸ்தானுக்கு உதவி பண்ணா ஏதாவது நமக்கு ஒரு பிரயோஜனம் வந்து இருக்கும். இந்தியாவ எதிர்க்கிறதுக்கு பாகிஸ்தான் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நம்பியே நெறைய விஷயங்களுக்கு உதவி பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப சைனாவுக்கு வந்து புரிஞ்சு போச்சு. இவங்கள நம்புறனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. நம்ம தான் தேவையில்லாம இந்தியா கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு உலகத்துல 1008 பிரச்சனை வந்து இருக்கு. இப்படி இருக்கும்போது இந்தியா கிட்ட நம்ம படைகள நிறுத்தி வைக்கிறனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. அதனால இந்திய சீன எல்லை பிரச்சனைய முடிச்சுக்கிறது தான் நல்லது அப்படின்னு, அதுக்கப்புறம் சீனாவே இறங்கி வந்து இந்த இந்தியா சைனா பார்டர் டிஸ்பியூட் வந்து ஒரு வழியா முடிவுக்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் அப்படியே சீன பாகிஸ்தான் உறவுகள் அப்படின்றது ரொம்ப மோசமா வந்து போக ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் தான் சைனீஸ் அம்பாசிடர்லாம் வந்து பாகிஸ்தான பார்த்து எக்கச்சக்கமான கேள்விய வந்து கேட்டாங்க. நாங்க உங்க நாட்ல காசா இறைச்சுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாத்தையுமே வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நீங்க கொஞ்சம் கூட எங்க நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு குடுக்க மாட்றீங்களே! எங்க நாட்டு மக்கள் உங்க மண்ணுல எத்தன பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. இத வந்து பார்த்துட்டு ரொம்ப அசால்ட்டா இருக்கீங்களேன்னு, இது மாரி பாகிஸ்தான பார்த்து பெரிய பெரிய கேள்விகள வந்து எழுப்ப ஆரம்பிச்சாங்க. இப்ப இன்னுமே சைனா, பாகிஸ்தான் உறவுகள் அப்படின்றது ரொம்ப மோசமா வந்து போய்க்கிட்டு இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் இந்திய, சீனா உறவுகள் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா சுமூகமாக ஆரம்பிச்சிருக்குங்க. இத வந்து பார்க்கும்போது பாகிஸ்தானுக்கு எம்புட்டு வயித்தெரிச்சலா வந்து இருக்கும். ஏன்னா இப்பதான் நம்மளோட தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான அஜித் தோவல் அவர்கள் வந்து சீனாவுக்கு வந்து பயணம் போனாரு. அங்க போய் முக்கியமான மீட்டிங்லாம் வந்து நடத்தி நெறைய அக்ரீமெண்ட்ஸ் போடுறதுக்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே வந்து நடந்திருக்கு. இந்திய, சீனா எல்லை பிரச்சனை அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா முடிவுக்கு வரணும். பார்டர்ல அமைதி நிலவணும் அப்படின்னு இது மாரி நெறைய பேச்சுவார்த்தைகள் வந்து நடத்தியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது பாகிஸ்தான் என்ன நெனைப்பாங்க அப்புட்ன்னா, "ஐய்யய்யோ! எங்க கனவுல இப்படி மண்ணள்ளி போட்டுட்டீங்களே! இந்திய, சீனா எல்லை பிரச்சனைய வச்சு தான் நாங்க எங்க நாட்ட முன்னேத்திக்கணும்னு நெனைச்சோம். ஆனா இப்ப இப்படி ஆயிருச்சே!" அப்படின்னு புலம்புற நெலைம தான் இப்ப வந்து பாகிஸ்தானுக்கு வந்திருக்குங்க. பாகிஸ்தான பொறுத்தவரைக்கும் இப்பவாவது கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு, இலங்கைலாம் எப்படி வந்து முன்னேறுனாங்க, மத்த நாடுகள்லாம் வந்து எப்படி அவங்களோட பாலிசிய மாத்துனாங்க அப்படின்னு பார்த்து, அது மாரி கத்துக்கிட்டா தான் நல்லது. அத விட்டுட்டு, நாங்க என்னதான் மோசமான நிலைமைக்கு வந்தாலும் பரவால்ல, எங்களுக்கு வந்து இந்தியாவ எதிர்க்கணும், இந்தியா என்ன பண்றாங்களோ அதெல்லாம் பண்ணணும்னு, புலிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்டது போல, இதே மாரி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் பாகிஸ்தான இந்த ஆண்டவனே வந்தாலும் காப்பாத்த முடியாது. இப்ப இந்த பாகிஸ்தான் வரிசையில பாகிஸ்தான் கூட கூட்டா, வங்கதேசம் வேற இணைஞ்சிருக்காங்க. நாங்களும் இந்தியாவுக்கு எதிரா எதையாவது பண்ணியே தீர்வோன்னு 2 நாடுகளும் சேர்ந்து இந்தியாவுக்கு எதிரா ஏதாவது பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க. ஆனா இந்தியாவ தொட்டா நீ கெட்ட அப்படின்ற மாரி தான், இந்தியாவ எதிர்த்து யாரெல்லாம் பேசுனாங்களோ, அவங்களோட நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகிட்டு தான் வந்துட்டு இருக்கு. இத நம்ம எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் வந்திருக்கோம். ஏன்னா கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இந்தியாவ எதிர்த்தாரு. அவரோட நிலைமை இப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்னொரு பக்கம் மாலத்தீவு அதிபர் முகமது முய்ஸு வந்து ஸ்டார்ட்டிங்ல சீனாவுக்கு ஆதரவா தான் இருந்தாரு. ஆனா இப்ப அதே மாரி போச்சுன்னா நம்ம நாட காப்பாத்த முடியாது அப்படின்றது தெரிஞ்சு, மெல்ல மெல்ல அப்படியே இந்தியா பக்கம் வந்து சாய ஆரம்பிச்சுட்டாங்க. இது மாரி ஒவ்வொரு நாடுகளும் என்னதான் இந்தியாவுக்கு எதிரா இருந்தாலும், அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல திருந்தி இந்தியா தான் முக்கியம் அப்படின்னு நம்ம பக்கம் வலிக்கு வர ஆரம்பிச்சுடுறாங்க. இந்த விஷயத்த இனிமேல் பாகிஸ்தானாவது வந்து உணர்றாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.